வீட்டு வேலைக்குன்னு வேலைக்காரங்க வச்சிருந்தா விதவிதமான அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இந்த கதையில வர்ற மங்களத்துக்கு கிடைச்ச அனுபவம் ஒன்று தான் இந்த கதையில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி சகுந்தலா ராஜன் அவர்கள் எழுதிய வேலைக்காரி வேலாயி என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1950ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதை ஆரம்பிக்கலாம். சாதாரணமா பெண்களுக்கு கோபம் வந்தா அந்த கோபத்தை பாத்திரங்கள் மேலதான் காட்டுவாங்கன்னு, செம்போ தவலையோ நசுங்கின பிறகுதான் அவங்க கோபம் தீரும்னு சிலர் எழுதுறத நான் படிச்சிருக்கேன். அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா மங்களத்துக்கு கோபம் வந்துட்டா குழந்தைகள் பாடுதான் திண்டாட்டம். இது எனக்கு நிச்சயமா தெரியும். நல்ல வேளையா பாத்திரத்தை நசுக்கிற மாதிரி அவ குழந்தைகளை நசுக்கி போடுறதில்ல. தீபாவளி முடிஞ்சு சில தினங்கள் தான் ஆயிருந்தது. மங்களம் அடுக்கலையிலிருந்து கத்திக்கிட்டு இருந்தா. ஏண்டா மணி, அந்த பழிகாரி 10 பாத்திரம் தேய்க்கிறவ இன்னும் வரலையே. அந்த கூடை நிறைய துணிகளை துவைச்சு போட்டு வச்சிருக்கேன். அதை எடுத்து கொஞ்சம் காய போட்டா என்னடா நாசமா போறவனே அப்படின்னு கத்துனா. அம்மா, இப்பதானே நான் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா மணி. பதில் சொல்லாத சொல்லாத சொல்லாத. அதுக்கு மேல தபால் திபீல்னு அடி விழுற ஓசை. அது வரைக்கும் உள்ளறையில ஆபீஸ் ஃபைலோட அழுதுகிட்டு இருந்த துரசாமியால இதை பொறுக்க முடியாம போச்சு. அடி பாவி, ஏண்டி புள்ளைய அடிச்சு கொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி வந்தாரு புள்ளைய தாங்க. ஆமா, இந்த வீட்டுல நான் ஒருத்தி தான் பாவி. வீடு கிடக்கிற கடைய பாருங்க. மாசத்துல 10 நாள் ஒருத்தி லீவு போட்டா வீடு எப்படி உருப்படும்? சாயங்காலம் வீடு கூட்டுறதுக்கு வேலாயி வரல. கஷ்டப்பட்டு துணியை துவைச்சு வச்சுட்டு அதை எடுத்து காய போடுறான்னு சொல்றேன். ஆனா அவன் எதிர்த்து பேசுறான். அதை கேட்க துப்பில்ல, நீங்களே எழுந்து வந்துட்டீங்க கத்துனா மங்களம். பையனை சமாதானம் பண்ணிட்டு மறுபடியும் ஃபைலுக்கு நுழைஞ்ச துரசாமியோட சிந்தனை ஃபைலை விட்டு ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டு இருந்தது. மங்களம் சொல்றதும் வாஸ்தவம் தானே. பாதி நாள் வேலாயி வராட்டா அவ தான் என்ன செய்வா? ஆனா இதுக்கு முன்னெல்லாம் அவ இப்படி வேலாயிய பத்தி புகார் எதுவும் செய்ததில்ல. இப்ப மட்டும் ஏன் அவ வேலாயை பத்தி அடிக்கடி புகார் பண்றா? ராத்திரி சாப்பிடும்போது மங்களம் தானாவே ஆரம்பிச்ச விஷயம் துரசாமியோட சந்தேகத்தை தீர்த்து வச்சுது. குழந்தைங்களை நான் போட்டு அடிக்கிறேன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுதே, இந்த வேலாய் பண்ற அநியாயம் ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா. அதை கேட்டதும் துரசாமி சிரிச்சிட்டாரு. ஆமா, என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாத்தான் இருக்கும். என் பொழப்பே சிரிப்பா சிரிக்குது இல்லையா? ஒரு கூட துணியையும் துவைச்சு ஒரு அம்பாரம் பாத்திரத்தையும் தேய்ச்சி பார்த்தா தெரியும் அப்படின்னா மங்களம். அதை கேட்ட துரசாமி, மங்களம், நீ வேலை செய்யறது எனக்கு தெரியாம இல்ல. அதுக்காக குழந்தைகளை ஏன் கொல்லணுங்கிறது தான் எனக்கு புரியல. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அக்கம் பக்கத்துக்காரங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. நீங்க கேட்டீங்க இல்லையா, என்ன சொல்லுங்க அப்படின்னா. அந்த அம்மா ராட்சசி மாதிரி குழந்தைகளை போட்டு கொல்றா சார். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் குழந்தைக்காக தவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. துரசாமி சொன்னதை கேட்ட மங்களம், பெரத்தியார் சொல்றதும் பேசிக்கிறதும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்லிட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட வேலாயி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. காலையில வந்ததும் அவ கணக்க பேசி சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மங்களம். கொடுக்கிற மங்களம். ஆனா ஆனா ஆவன்னா ஒன்றும் வேணாம். நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கலைக்குள்ள நுழைஞ்சிட்டா மங்களம். சரி மங்களம், நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். ஆனா இந்த ஊர்ல வேலைக்காரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் யோசிச்சேன் அப்படின்னு சொன்னார் துரசாமி. வேலைக்காரி கிடைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஏற்கனவே நான் தங்கமா வேலை செய்யற வேலைக்காரி ஒருத்திய பார்த்து வச்சாச்சு அப்படின்னு பதில் சொன்னா மங்களம். எனக்கு என்ன மங்களம், என்னவோ நீ கஷ்டப்படுறியேங்கிறதால தான் சொன்னேன். நம்ம வேலாயி ஒரு நாள் வராட்டாலும் மறுநாள் அத்தனை வேலையையும் சேர்த்து செய்றா. 3 வருஷமா நம்ம வீட்டில் நிலைச்சு இருக்கா. அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொன்னார் துரசாமி.
மறுநாள் வேலாயி வந்தா. சம்பளத்தை வாங்கிக்க மறுத்தா. அம்மா, தயவு பண்ணுங்கம்மா, இனிமே இப்படி அடிக்கடி வேலைக்கு வராம நிக்க மாட்டேன் அப்படின்னு அழுதா. ஆனா அதுக்கெல்லாம் மங்களம் மசியல. துரைசாமிக்கு தெரியும் வேலாயி எவ்வளவு நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ள வேலைக்காரின்னு. ஆனா மங்களத்துக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது? இதுக்கு முன்னால எத்தனையோ தரம் வேலைக்கு வராம வேலாயி நின்னப்பெல்லாம் அவளை மன்னிச்சிருக்கா. இப்ப மட்டும் என்ன வந்தது யோசிச்சார் துரைசாமி. அடுத்த நாள் துரைசாமி ஆபீஸ்ல இருந்து வரும்போதே வீட்டுக்குள்ள புது வேலைக்காரியோட குரல் கேட்டுது. ஏம்மா, நான் தான் சொன்னேனே, தீபாவளி கழிச்சதும் உங்க சிநேகிதக்காரம்மா வீட்டை விட்டுட்டு வந்துடுறேன்னு. நான் எப்பவும் சொன்னபடிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவ. ஆனா நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன் நாகம்மா. ஆமா, நீ இங்க வந்தது உன் பழைய எஜமானிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா மங்களம். பட்டம்மாவுக்கா? சேச்சே, நான் ஒன்றும் அவ்வளவு அசடு இல்லைம்மா. அவங்க உங்க சிநேகிதியாச்சே, அவங்கிட்ட போய் நான் உங்க வீட்டுக்கு வர்றதா சொல்லுவேனா அப்படின்னா வேலைக்காரி. என்னவோ அன்னைக்கு அவங்க வீட்டில் நீ பத்து பாத்திரம் தேய்க்கிற அழகையும் துணி உலர்த்துற நேர்த்தியையும் பார்த்து எனக்கு அப்படியே மனசு லயிச்சு போச்சு. இனிமே இங்கேயே கிடந்துரு அப்படின்னு சொன்னா மங்களம். ஆமாம்மா, உங்களை விட்டு இனிமே எங்க போக போறேன் அப்படின்னா அந்த புது வேலைக்காரி. என்ன இருந்தாலும் வீட்டு வேலை விஷயங்கள்ல பெண்களுக்கு தெரியறது நமக்கு தெரியல தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு துரைசாமி. வேலாயி போனாலும் போனா வீடு ரொம்ப சுத்தமாச்சு. காய்கறி வாங்குற சிரமத்தை கூட தனக்கு வைக்காம அவளே அந்த வேலையையும் செய்து முடிச்சிடுறாளே அப்படின்னு மனசுக்குள்ள ஆச்சரியப்பட்டாரு துரைசாமி. ஏங்க, நம்ம புது வேலைக்காரி வேலை செய்யறத பாத்தீங்களா? அவ வேலை செய்யற அழகுக்கு வர்ற தைப்பொங்கலுக்கு அவளுக்கு புதுப்புடவை வாங்கணும் அப்படின்னு மங்களம் துரைசாமி கிட்ட சொன்னான். பழைய வேலைக்காரி வேலாய்க்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பழைய சேலை கொடுக்கறதுக்கே இவ அழுவாளே, இப்ப என்னன்னா புதுப்புடவை வாங்கணுங்கிறாளே அப்படின்னு சந்தேகத்தோட அவளை பார்த்தாரு துரைசாமி. அத்தோட என்னடி இது, துணி விற்கிற விலையில புதுப்புடவை வாங்கணுங்கிற அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவர் சொன்னதையெல்லாம் மங்களம் எங்க காது கொடுத்து கேட்டா? 12 ரூபாய்க்கு நாகம்மாளுக்கு சேலை எடுத்த பிறகுதான் தனக்கே புதுப்புடவை எடுத்துக்கிட்டா அவ. தைப்பொங்கல் அன்னைக்கு ரொம்ப உற்சாகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நாகம்மா. பூர்ண திருப்தியோட எஜமானி கொடுத்த புதுப்புடவையை வாங்கிக்கிட்டு அவளுக்கு நன்றி சொல்லிட்டு போனா. மத்தியானம் மணி 3 ஆச்சு. 4, 5, 6 அடிச்சுது. நாகம்மா வரல. வாசலுக்கு உள்ளுக்குமா நடந்துகிட்டு இருந்தா மங்களம். மத்தியானம் வரமாட்டேன்னு நாகம்மா சொல்லவே இல்லையே அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு பொங்கல் இல்லையா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு நாளைக்கு அவ வருவா அப்படின்னு துரைசாமி சொன்னதை அவ காதுல போட்டுக்கவே இல்லை. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் வாசல் கூட்டுற ஓசை கேக்குதான்னு உற்று கவனிச்சா மங்களம். அவ வெளியே வந்தப்போ வாசல் கூட்டாம பெருக்காம மெழுகாம தான் கிடந்தது. ஏமா, இன்னைக்கும் நாகம்மா வரலையா அப்படின்னு கேட்டான் கடைக்குட்டி கோபு. வாசல் பெருக்காம 10 பாத்திரம் தேய்க்காம கிடக்கிறத பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு அவங்கிட்ட எரிஞ்சு விழுந்தா மங்களம். அடிக்கு பயந்து கொஞ்சம் தூரத்திலேயே நின்ன கோபு, அம்மா, நம்ம நாகம்மா இருக்கால, அவ அடுத்த தெருவில் இருக்கிற அம்புலு மாமி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அப்படின்னு சொன்னான். என்னக்கிடா, நீ எப்ப பார்த்த அப்படின்னு அவ கேட்கறதுக்குள்ள முன்ஜாக்கிரதையா அங்கிருந்து ஓடிட்டான் அந்த வாண்டு பைய. பழிகாரி புதுப்புடவை கிடைக்கிற வரைக்கும் நல்லவளை போல நடிச்சிருக்கா. அந்த புடவைக்காரனுக்கு 12 ரூபாய் இன்னும் கூட கொடுத்து முடிக்கல. அவளை விடுறேனா பாரு, அந்த அம்புலுவையும் போய் சேர்த்து கேட்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு ஆத்திரத்தோட கிளம்புனா மங்களம். மங்களம் அம்புலு வீட்டுக்கு போனப்போ வீட்டில் அவளை காணோம். வேற யாரோ அந்த வீட்டுக்கு குடி வந்திருந்தாங்க. அந்த வீட்டில் இருந்த பொண்ணுக்கிட்ட இந்த வீட்டில் இருந்தவங்களெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டா. நீங்க யாரை கேட்குறீங்க? எங்களுக்கு முன்னால குடியிருந்தாங்களே அவங்களையா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு. அம்புலுன்னு ஒரு மாமி இந்த வீட்டில் குடியிருந்தாளே அவளை தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னா மங்களம். அவங்கெல்லாம் முந்தா நாளே மாற்றலாகி பெங்களூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. மொத்த குடும்பமும் ஊரை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா மங்களம். ஆமா, அந்த அம்மா, அவங்க வீட்டுக்காரர், ஒரு சமையல்காரன், புதுசா ஒரு வேலைக்காரி, எல்லாரும் தான் போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. என்ன சொன்ன? புதுசா ஒரு வேலைக்காரியா? அவ பேர் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டா மங்களம். பேரெல்லாம் எனக்கு தெரியாதும்மா.
அதோ எங்க வீட்டு வேலைக்காரி வேலாயி வர்றா, அவகிட்ட வேணா கேளுங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. அதுக்குள்ள அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேலாயி வந்தா. அவளை பார்த்ததும் மங்களத்துக்கு உடம்ப என்னவோ பண்ற மாதிரி இருந்தது. வந்த வேலாயிக்கிட்ட நான் நாகம்மாவை தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னா மங்களம். யாரும்மா உங்க வீட்ல வேலை பார்த்தாளே அவளையா சொல்றீங்க? அவ உங்க வீட்ல வேலை பார்த்ததுக்கு புது புடவை வேற வாங்கி கொடுத்தீங்களாமே. அவ நேத்து அம்புலு மாமி குடும்பத்தோட பெங்களூருக்கு போயிட்டாளே. அவ உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு தானே சொன்னா அப்படின்னு கேட்டா வேலாயி. சொல்லிட்டு வந்தாளா? முழு பொய். நாகம்மா ஊரை விட்டு போறாங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நாகம்மா நாகம்மான்னு சொல்றீங்களே, அவ தன் பேரு சீதம்மான்னு தான் இங்க இருந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா வேலாயி. அவ ஏன் சொல்ல மாட்டா? இப்படிப்பட்டவளுக்கு ஒரே பேர் தான் இருக்கணுமா என்ன? புதுசு புதுசா பேர் மாத்திட்டு வீட்டையும் மாத்திக்கிட்டு இருக்காளோ என்னவோ அப்படின்னு கத்துனா மங்களம். நான் உங்க வீட்ல இருந்து வந்ததுல இருந்து இவங்க வீட்ல தான்மா வேலை செய்றேன் அப்படின்னு சொன்னா வேலாயி. வேலாயிய மறுபடியும் தான் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு மங்களத்தோட மனசு துடிச்சுது. ஆனா கௌரவம் தடுத்தது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு தடவை அடுத்த வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்திய கலைச்சு அழைச்சிட்டு வந்ததுல அவளுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருந்தது. அதனால யோசிச்சா அவ. மெதுவா வேலாயிக்கிட்ட நேரம் கிடைக்கும்போது வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இரு வேலாயி அப்படின்னு சொன்னா. சொல்லிட்டீங்கல்லம்மா, வராம இருப்பேனா அப்படின்னு பதில் சொன்னா வேலாயி. இப்ப மறுபடியும் வேலாயி தான் மங்களத்தோட வீட்ல வேலை செய்றா. வழக்கப்படியே பாதி நாள் வருவா, பாதி நாள் நின்னுக்குவா. ஆனாலும் மங்களம் வாய் எதுவும் பேசாம கப்பு சிப்புன்னு இருந்தா. ஏற்கனவே பட்ட அனுபவம் அவளுக்கு பாடமாயிருந்தது. சில நாட்களை வேலை பார்த்துட்டு ஒரு புடவையை கொள்ளையடிச்சுக்கிட்டு போன நாகம்மாளை நினைக்கும் போது பழைய சேலையை கொடுத்தாலும் திருப்தி அடையிற வேலாயி இப்ப மங்களத்தோட கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப பிடித்தமானவளா போயிட்டா. மனசுக்கு திருப்தி ஏற்பட்டுட்டா அதுக்கு பிறகு வேலாயி மேல அவளால வேலையில எப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே கண்டுபிடிச்சாலும் கண்கள் அதை பார்க்குமா என்ன? தன்னோட சிநேகிதி வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நாகம்மாளை தான் கூட்டிட்டு வந்தப்போ அவளோட மனசு நோகுமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்ததும், அதே மாதிரி தான் வீட்டு வேலைக்காரிய அடுத்தவங்க கலைச்சதா கேட்டு தான் கோபம் தாங்காம ஓடுனதும் ஆக எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தப்போ மங்களத்துக்கு தன்னுடைய குற்றம் நல்லாவே புலப்பட்டது. தனக்கு புத்தி வர்றதுக்காக தெய்வம் செய்த வேலை இது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா அவ. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.